வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 257 சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6ஆம் நாள் விடுமுறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குதல் மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மொத்தம் 1,74,608 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன அனுமதி பத்திரங்களை பெறவுள்ளவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய 2 உயிரிழப்புகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்னிலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிரித்தானியாவில் பயங்கரவாத சதித்திட்டத்துடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 257 சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 257 சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் புள்ளி விவரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 49 அரசியல் கட்சிகளுடன் 257 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலில் நாடு தழுவிய ரீதியில் மொத்தமாக 75,589 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களிலிருந்து 8,000 பேரளவிலான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 6ஆம் நாள் விடுமுறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. எதிர்வரும் 6ஆம் நாளுக்கான விடுமுறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 6ஆம் நாள் அரச மற்றும் தனியார் துறையினருக்கு வேதன குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் பல்கலைக்கழகங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. மேலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கு குறித்த தினத்தில் விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குதல் மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குதல் மற்றும் ஒரு நாள் பொது சேவைகள் வழங்குதல் மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த சேவைகள் மே 5, 6 மற்றும் 7ஆம் நாட்களில் மட்டுப்படுத்தப்படும். ஒரு நாள் சேவைக்காக இயக்கப்பட்ட 24 மணி நேர சேவை குறித்த நாட்களில் இயங்காது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் காரணமாகவே இந்த சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மொத்தம் 1,74,608 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஏப்ரலில் மொத்தம் 1,74,608 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது மார்ச் 2024 வந்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 17.3% அதிகமாகும். அதன்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,96,884 உள்ளது. ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா அதிக பங்கை கொண்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 17,348 பேரும், ரஷ்யாவிலிருந்து 13,525 பேரும், ஜெர்மனியிலிருந்து 11,654 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 10,744 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். வாகன அனுமதி பத்திரங்களை பெறவுள்ளவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை பெறவுள்ளவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாகனத்திற்கு அபராதம் விதிக்காமல் வாகன வருமான உத்தரவு பத்திரங்களை இறுதி நாளான 2025 மே 5 மற்றும் 6 நாட்களில் பெறவுள்ளவர்களுக்கு பிறிதொரு நாளில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு பணிகள் தொடங்கும் முதல் நாளில் அபராதமின்றி கட்டணத்தை செலுத்தி வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மேல் மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை வழங்கும் அனைத்து கரும பீடங்களும் மே 5 மற்றும் 6 நாட்களில் மூடப்படவுள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் 6ஆம் நாள் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுக்கப்பட வேண்டியிருந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் SL தம்மிக்க விஜயசிங்க தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய 2 உயிரிழப்புகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய 2 உயிரிழப்புகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் மேலதிக விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பகுடிவதை காரணமாக அண்மையில் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படும் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் மரணம் மற்றும் காலி கெஸ்கோட ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இளைஞன் மரணம் என்பன தொடர்பான விசாரணைகளே இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கியுள்ளார். குறித்த 2 மரணங்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை கண்டறியுமாறும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. லக்கல பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் லக்கல பிரதேச சபைக்கு போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் தேர்தலுக்காக குறித்த நபர் வீடு வீடாக சென்று பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறு பிரசாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வீடு ஒன்றினுள் சட்டவிரோதமாக நுழைந்து சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார். இதையடுத்து பாலியல் வன்கொடுமை நடந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக லக்கல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென்னிலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்காலையில் நேற்று சம்பவித்த விபத்தில் உந்துருளியில் பயணித்த 18 அகவியுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உந்துருளி அதிவேக கட்டுப்பாட்டை இழந்ததால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெற்கு குடவெல்லவை சேர்ந்த முத்துமலகே ஆதித்யா என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவன் நகலுகமுவ கல்லூரியில் 13ஆம் தரத்தில் கல்வி கற்று வருகின்றார். அடுத்த மாதம் உயர்கல்விக்காக பிரித்தானியா செல்லவிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தனது பெற்றோரும் 2 சகோதரிகளும் அருகில் உள்ள வீடு ஒன்றில் விழாவிற்கு சென்ற போது குடவெல்லவில் இருந்து மாவெல்ல நோக்கி தனது உந்துருளியில் சென்ற போதே குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். பிரித்தானியாவில் பயங்கரவாத சதி திட்டத்துடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் பயங்கரவாத சதித்திட்டத்துடன் தொடர்புடைய 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்து நடத்தப்படவிருந்த பயங்கரவாத தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பிரித்தானிய பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 4 ஈரானியர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைதுகள் நேற்று ஸ்விண்டன், மேற்கு லண்டன், ஸ்டாக்போர்டு, ரோச்டேல் மற்றும் மான்செஸ்டர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றுள்ளன. சந்தேக நபர்கள் பயங்கரவாத குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று பெருநகர காவல்துறையினர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சதித்திட்டம் குறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் வெளியிடவில்லை. இது தற்போதைய விசாரணையின் ஒரு பகுதியாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸின் எல் பாசோ நகருக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மெக்சிகோ மற்றும் வடக்கு மெக்சிகோவின் சில பகுதிகளில் 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸின் பெக்கோஸுக்கு மேற்கே சுமார் 50 மைல் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் சில குடியிருப்பாளர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து இந்த பகுதியில் ஏற்பட்ட 46 சிறிய நிலநடுக்கங்களில் இந்த நிலநடுக்கம் ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.